வணக்கங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வாங்க போகிறாராம். அப்புறம் யார்கிட்டையும் மூஞ்சி காமிச்சு பேச மாட்டாராம். அந்த ஃபோன் பின்பக்கம் வச்சு அப்படியே காமிப்பாராம். ஏன்னா அது அவ்வளோ காஸ்ட்லி நைஸாக எல்லார்கிட்டையும் என்ன பற்றியா ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு காமிப்பார். அந்த மாதிரி எங்கேயா யாராவது சுற்றிட்டு இருந்தாலும் அவர் எங்கள் ஹஸ்பண்டாக தான் கண்டிப்பாக இருப்பார். பாருங்கள், உங்கள்கிட்ட முகத்தை பார்த்து பேச மாட்டார். ஃபோனை வச்சுட்டு அவர் காஸ்ட்லியாக வாங்கிட்டாராம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? சார் எங்கே வாங்குனீங்க அப்படி கேட்கணுமா? அதுக்காண்டி நைஸாக மூஞ்சை மறைச்சிட்டு ஃபோனை காமிப்பார் உங்ககிட்ட. இதே மாதிரி தான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எதிர்க்க ஒரு பையன் சீனு பையன் இருந்தான். அவன் நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது ஒரு மோதிரம் போட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, எங்கள்கிட்ட பார்க்கும்போது அப்படியே நைஸாக அந்த மோதிரம் நம்ம பார்க்கணுமா, ஏய் சீனு மோதிரம் வாங்கிட்ட அப்படி சொல்லணுமா. அதுக்காண்டி இப்படியே கை ஒரு மாதிரி இப்படியே வச்சு காமிப்பான். அந்த மோதிரத்தை எங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே இருப்பான் நம்ம பார்த்து கேட்குற வரைக்கும். ஒரு புதுசாக ஒரு சின்ன பிள்ளை சரி ஆசையாக அந்த மாதிரி பண்ணிச்சு. இவர் 7.5 வயசு போட்டு இவர் இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ காமிக்க போகிறாரு எல்லார்ட்டையும்.